வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். இன்று நாடு முழுவதும் 40 இடங்களில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் 51,000க்கும் அதிகமானோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். தமிழகத்தில் சென்னை, மதுரை, திருச்சி ஆகிய இடங்களில் நடைபெறும் இந்த வேலைவாய்ப்பு திருவிழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். திருச்சியில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரியும், மதுரையில் சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் கலந்து கொள்கின்றனர். ககன்யான் விண்கலத்தை அனுப்புவதற்கு முன்னோட்டமாக ஆளில்லா விண்கலமான G1 டிசம்பர் முதல் வாரத்தில் விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் அவர் இந்த விண்கலத்தில் வயோமா மித்ரா எனப்படும் இயந்திர மனிதன் அனுப்பி வைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நேற்று புதுடெல்லி ரயில் பவனில் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு நேரில் சென்று பண்டிகை கால சிறப்பு ரயில்களின் நடப்பு நிலவரங்களை மறு ஆய்வு செய்தார். இந்தியா இலங்கை இடையேயான மீனவர் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும், இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வலுவாக உள்ளதாகவும் இலங்கை தோட்டத் தொழில்துறை அமைச்சர் திரு சுந்தரலிங்கம் பிரதீப் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். கரூர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக சிபிஐ தரப்பில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை ஆவணங்கள் கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டன. வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இது வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.